வணக்கம். இன்னைக்கு ஹெல்த் டிப்ஸ்ல எதை பத்தி சொல்ல போறேன்னா, நம்ம சாதாரணமா உபயோகப்படுத்துற ஃப்ரூட்ஸ், அதாவது பழ வகைகள், இதுல இருக்க சத்துக்களும் அதனால் ஏற்படும் பயன்களையும் பத்தி சொல்ல போறேன். சாத்துக்குடியில பாத்தீங்கன்னா விட்டமின் சி, பாஸ்பரஸ், இரும்புத்தாது இதெல்லாம் இருக்கு. இதனால என்னென்ன நன்மைகள்னு பாத்தீங்கன்னா, இது நினைவாற்றலை அதிகரிக்கும், சோம்பலை போக்கி நல்ல புத்துணர்ச்சி தரும், மலச்சிக்கலை போக்கும், ரத்தத்தில் இருக்கிற ஹீமோகுளோபின் அதோட அளவு அதிகரிக்க செய்யும். சாத்துக்குடி அதோட சாறு எடுத்து வெந்நீரில் கலந்து இல்லைன்னா இஞ்சி சாறுடன் சேர்த்து குடித்து வந்தால் சளி குறையும், நல்ல பசியை உண்டாக்கும். சாத்துக்குடி ஒரு நல்ல உன்னதமான பழம். அடுத்து மாம்பழம். இதுல பாத்தீங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் ஏ இதெல்லாம் இருக்கிறது. இது சாப்பிட்றதுனால ரத்தம் அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். மாம்பழத்தில் தோல்ல தான் விட்டமின் சி அதிகம் உள்ளது. ஸோ மாம்பழ தோலோட சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அடுத்து எலுமிச்சை பழம். இதனால உடல் பருமன், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் குறையும் எலுமிச்சை சாறு குடிச்சா. அது காலையில வெறும் வயிற்றுல லைட்டான சுடுதண்ணியில எலுமிச்சை பழத்தையும் தேனையும் கலந்து குடிச்சோம்னா உடல் பருமன் குறையும். இது ஒரு நல்ல மருந்து, இதை உபயோகப்படுத்தலாம். அடுத்து எலுமிச்சை பழம் யூஸ் பண்றதுனால வயிற்று வலி, வயிற்று உப்புசம், நெஞ்சு எரிச்சல், கண் வலி இதெல்லாம் சரியாகும். ஹை பிபி இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது சாப்பிட்றதுனால சிறுநீர் அடைப்பு கூட விலகும். அடுத்து கொய்யாப்பழம். கொய்யாப்பழத்துல நீர் சத்து, விட்டமின் சி, கால்சியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் இருக்கிறது. இது சாப்பிட்றதுனால உடல் சூடு குறையும், மூலவியாதி குறையும், மலச்சிக்கல் நீங்கும், நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு நல்ல மருந்து இது. அதே மாதிரி கண் கோளாறுகள் விலகும், தோல் மினுமினுப்பு தரும், தொப்பையும் குறைக்கும். இது நல்ல ஒரு மருந்து, நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்ல ஒரு மருந்து, நல்லா சாப்பிடலாம். இதனால ஒன்றும் சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. அதே மாதிரி அன்னாசி பழம். இதுல விட்டமின் ஏ, சி, பி2, இரும்புத்தாது, கால்சியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் இருக்குது. இது சாப்பிட்றதுனால குரல் வளம் நல்ல மேன்மையாகும், தொண்டை வலி போகும், சளி இருமல் விலகும். இது சாப்பிட்றதுனால ஜீரண சக்தி நல்லா கிடைக்குங்க. காய்ச்சல், மஞ்சள் காமாலைக்கும் இது ஒரு நல்ல மருந்து. அடுத்து திராட்சை. இதுல விட்டமின் ஏ இருக்கு. அதே மாதிரி இது சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் போகும், மூலவியாதி, மூளைச்சூடு இதெல்லாம் குறையும், கண் பார்வைக்கு நல்லது, ரத்தம் சுத்தமடையும் திராட்சை சாப்பிட்றதுனால. பப்பாளியில ஈரல், கல்லீரல், மண்ணீரல் இதுல இருக்கிற வீக்கெல்லாம் குறையும் சாப்பிட்றதுனால. அதே மாதிரி வயிற்று வலி, வயிற்று உளைச்சல், மலச்சிக்கல், ரத்த சோகை இதெல்லாம் சரியாகும். டெய்லி பப்பாளி சாப்பிடுறது ஒரு நல்ல மருந்து. நீரிழிவு நோயாளிகளும் இது நல்லா சாப்பிடலாம். ஆஸ்துமா, சளி, இருமல் இதெல்லாம் போயிடும். சிறுநீர் கல்லடைப்புக்கு ஒரு நல்ல மருந்து. வாழைப்பழம். இது சாப்பிட்றதுனால நல்ல உடம்பு குளிர்ச்சி தரும், மலச்சிக்கல் போகும், சூடு குறையும், அல்சர், டைஃபாய்டு எல்லாம் போயிடும், வயிற்று வலி, சீத பீதி இதெல்லாம் போயிடும், உடலில் இருக்கிற பித்தம் குறையும் இது சாப்பிட்றதுனால. ஆப்பிள் பழத்துல குறைவான கலோரி உள்ளது. இது எவ்வளவு சாப்பிடலாம். கரையக்கூடிய நாச்சத்துக்குள்ள அதிகம் இதுலதான் இருக்கிறது. ஆப்பிள் கொலஸ்ட்ராலை குறைக்கிறது. ஆப்பிள் பழம் பல் ஈறுகள், நரம்பு பலவீனம் போன்ற நோய்கள் குறைய செய்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்க நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்க்கக்கூடிய ஒரு பல வகைகள். இதுல இருக்க உபயோகங்களை பத்தி சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்து சாப்பிட்டு பயன்படுங்கள்.